ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கார்டனிங் பியூட்டிங்க. நீங்கள் கார்டன் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னோடய செடிக்கு நான் யூஸ் பண்ணுற பெஸ்ட்டான ஒரு ஃபெர்டிலைசர் என்னென்னா, டப்பா பார்த்தா தெரியும், இட்லி மாவு தான். எனக்கு இட்லி மாவு வந்து எந்த மாதிரிக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவுக்கு நான் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி மாவு பார்த்திங்கன்னா உங்கள் செடிகளுக்கு ஒரு சிட்ரிக் ஆசிட் தேவை. அதாவது இட்லி மாவு வந்து உங்களுக்கு நுரத்தமாக இருக்கிறது இல்லையா, பிடிச்சது நல்லா சிட்ரிக் ஆசிட்டாக வரும். அதுதான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ அது சாப்பிட்டு எத்தனை நாள் மீதி ஆயிடுச்சோ தெரியல. இன்றைக்கி செடிகள் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்ற போகிறேன். அன்றைக்கி நான் இவ்வளோண்டு கொஞ்சோண்டு ஊற்ற போகிறேன். மீதி வந்து 2 நாள் கழித்து நான் செடிக்கு மறுபடியும் இதே மாதிரி தொடர்ந்து ஊற்றுவேன். இட்லி மாவு வந்து கலத்து தான், மிஸ் பண்ணாதீங்க. நிறைய அடைச்சி நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க, தூக்கி வீசுகிறீங்க. அவங்களுக்காகவே இந்த வீடியோ. இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். பக்கெட் ஃபுல்லாகவே தண்ணி வந்து நான் ஊற்றிக்க போகிறேன். அதே மாதிரி இட்லி மாவு எந்த மாதிரிக்கெல்லாம் செடிகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பூசணிக்காய் செடிகளுக்கு, அதே மாதிரி காய் வகைக்கான செடிகளுக்கு, கீரை வகையான செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பூச்செடிகள்னால் ரோஜா, மல்லிகை, வாடாமல்லி, இந்த மாதிரி செம்பருத்தி, சன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் வேறு மேரிகோடு, இந்த தவிர வந்து வேறு எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். நான் சொல்லிக்கிற செடிகளுக்கு மட்டும் இந்த ஒரு கிளாஸ் ஊற்றுங்க. அதே மாதிரி தான் நிறையா வந்து நீங்கள் ஊற்றும் போது உங்கள் செடிகளுக்கு நல்லா ஃபாஸ்ட் அண்ட் க்ரோத்தாக இருக்கும். பச்சை மிளகா ஊற்றலாம், பச்சை மிளகா செடிக்கு ஊற்றலாம். செம்பருத்தி செடி, மருதாணி செடிக்கு ஊற்றுங்க, பிரண்டை செடிக்கு ஊற்றுங்க. அதே மாதிரி அவரை செடிகளும் ஊற்றுங்க. பாருங்கள் எவ்வளோ பியூராக வெள்ளையாக இருக்குது. நீங்கள் அரிசி தண்ணி மாதிரி தான் இது இருக்கும். அதனால் வந்து நீங்கள் செடிகளுக்கு ஊற்றலாம் தாராளமாக. என்னோடய அவரை செடி இவ்வளோ தான் வந்திருக்குது. அவரையில் காய்க்கவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது வந்து நீங்கள் டெய்லி தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணும் போது நல்லாவே உங்களுக்கு காய் வந்து காய்க்கும். அதே மாதிரி மல்லிகைப்பூ வந்து வாடாமல்லி வந்து எங்கள் வீட்டில் வாடாமல்லி தான் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும், அதுக்கு நீங்கள் பூ எதுவும் பூக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் பூ வந்து செடிகளுக்கு நீங்கள் ஊற்றலாம். அவ்வளோ நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படின்னு சொல்லுங்கள். தயிர், புளிச்ச தயிர் யூஸ் பண்ணுறாங்க. புளிச்ச மாவு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க ஒரு செடிகளுக்கு நிறைய பேர் தெரியும். நல்ல ஒரு வேகமாக வளரும். அதே மாதிரி காய்களும் நல்லா காய்க்கும் சொல்லி தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இட்லி மாவுலேயும் புளிச்ச சிட்ரிக் ஆசிட் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் தாராளமாக. உங்கள் ஊரில் கிளைமேட் வந்து ரொம்ப வெயில் இல்லாமல் இருக்கும், மழை சீசனுங்கிறனால அந்த மாதிரி டைமில் ஊற்றுங்க. அப்புறம் உங்கள் செடிக்கு வந்தாலும் வேகமாக வளரும். எப்படி வேணால் ஊற்றலாம். நீங்கள் மழை வந்தாலும் சரி, வரலைன்னா சரி, நீங்கள் வந்து உங்கள் செடிகளுக்கு நீங்கள் ஊற்றலாம். காஞ்ச போன செடியாக இருந்தாலும் கூட நல்லா தொடர்ந்து விட்டு வந்துடும் கண்டிப்பாக. இட்லி மாவு நீங்கள் நிறைய பேர் தூக்கி வீசுகிறீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. தயவு செஞ்சு இட்லி மாவு வந்து கீழே போடாதீங்க. அது வந்து நம்மளுக்கு உரங்களுக்கு வந்து கொடுக்கும். என்னோடய கொய்யா செடி வச்சோம் பார்த்துங்க, எவ்வளோ பெருசாக வந்துருக்குது. அதுக்கு காரணம் வந்து டெய்லி ஏதோ ஒரு உரங்களை கொடுக்குறதுனால. இன்றைக்கி நான் வந்து இட்லியோட மாவு வந்து ஃபெர்டிலைசர் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த உரங்களை கொடுக்கும்போது சத்தியமாக சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரிசல்ட் 100% கேரண்டின்னு சொல்லலாம். ஓகே மக்களே, மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு அப்படின்ட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாட்டா பாய், see you. இதுதான் என்னோடய கார்டன் இப்படி தான் இருக்குது. தக்காளி செடி எல்லாம் பிடிங்க போட்டாச்சு, அவ்வளோதான். நீ எதையாவது செடிகளை வைக்கணும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். இட்லி மாவு வந்து நல்லா சிட்ரிக் ஆசிடாக நல்லா பொங்கி வரும். நிறைய பார்த்து யூஸ் பண்ணுங்கள். பிடிச்சதாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். பாய்.